தமிழ்நாட்டின் சென்னையில் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்து வந்த தூய்மை பணியாளர்களின் கைதுக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனங்களை வெளியிட்டு வருகின்றனர். தமிழக வெற்றிக் கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் திராவிட முன்னேற்றக் கழக அரசு அராஜகமாக செயற்படுவதாக கண்டனம் வெளியிட்டுள்ளன. சென்னையில் ராஜபுரம், திருவிக நகர் ஆகிய மண்டலங்களில் குப்பை அள்ளும் பணி தனியாருக்கு வழங்கப்பட்டதை கண்டித்தும் தமக்கு பணி நிரந்தரம் வழங்க வலியுறுத்தியும் சென்னை மாநகராட்சி அலுவலகத்திற்கு அருகில் அறவழியில் கடந்த 13 நாளாக போராட்டம் நடத்தி வந்த தூய்மை பணியாளர்களை காவல்துறையினரை கொண்டு நேற்று நள்ளிரவு தமிழ்நாட்டு அரசு அப்புறப்படுத்தியுள்ளது. போராட்டம் என்ற பெயரில் நடைபாதை மற்றும் வீதியை மறைத்து போராடுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என தெரிவித்துள்ள உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு, ரிப்பன் மாளிகை முன்பாக போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்களை உடனடியாக அங்கிருந்து அகற்றுமாறு வழங்கிய உத்தரவின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தமிழ்நாட்டு அரசு கூறியுள்ளது. இதனிடையே தமிழ்நாட்டில் நடப்பது மக்களாட்சி அல்ல, கொடுங்கோலாட்சியே என்பது தெளிவாகிறது என தூய்மை பணியாளர்கள் கைதுக்கு நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமது உரிமைகளுக்காக அறவழியில் போராடி வந்த தூய்மை பணியாளர்களை அராஜக போக்குடன் மனிதாபிமானமற்ற முறையில் இரவோடு இரவாக கைது செய்த திமுக அரசுக்கு கண்டனத்தை தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நள்ளிரவில் நடைபெற்ற கைதுகளில் மனச்சாட்சியுள்ள எவராலும் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு பெண்கள் மீது வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருப்பது தெரிகிறது என கூறியுள்ள விஜய், தூய்மை பணியாளர்கள் தேச விரோதிகளா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார்.